அழகே அழகு சீரியல்ல சுரேஷும் மதியும் ஒன்று சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. தங்கராஜ் சுரேஷை கூப்பிட்டு, டேய் மச்சான், மணி 10 ஆயிடுச்சு, நல்ல நேரமும் ஆரம்பிச்சிருச்சு, நீ மேலே ரூமுக்கு போ மச்சான், நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, மதி கோவப்படுறான்னு திரும்ப நீ கோவப்பட்டு மதிக்கிட்ட எதையுமே பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, இங்க சுரேஷுமே சரின்னு மேல ரூம்குள்ள போயிட்டு கதவை தாள் போடுறாங்க. மதி பெட்டெல்லாம் எடுத்துட்டு கீழே படுக்கலான்ட்டு வரும்போது இங்க சுரேஷ் ஆமா, நீ என்ன நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் கீழேயா படுத்த, நம்ம 2 பேரும் பெட்ல தானே படுத்தோம், இன்னைக்கு மட்டும் என்ன அதிசயமா பாய் தலகான்ல எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே மதி என்னைய உங்களுக்கு பிடிக்காதனால தானே அந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னீங்க, அப்புறம் எப்படி நான் எல்லாம் சலிச்சுக்கிட்டு உங்களோட நான் பெட்ல படுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க சுரேஷ் ஒரு பக்கம், மாமா வேற இப்படிலாம் சொல்லி அனுப்பியிருக்காங்களே, இப்போ என்ன பண்றது, மதி வேற கோவப்படுவாளோ என்னமோ தெரியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு மதி மேல கை போடும்போது மதி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஒழுங்கா என் மேல இருந்து கையை எடுங்க அப்படின்னு சொல்ல, இங்க சுரேஷ் சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப மதி மேலேயே கை போடும்போது மதி கோவத்துல சுரேஷை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. சுரேஷ் அந்த கட்டில இடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அம்மா ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லி கத்தும் போது இங்க தங்கராஜும் ரேவதியும், ஏங்க என்னமோ சத்தம் கேக்குதுங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னதும் தங்கராஜும் ரேவதியும் அங்கிருந்து ஓடி வராங்க. தங்கராஜ் உடனே கதவை வேகமா தட்டுறாங்க. டேய் மச்சான், கதவை தரடா, என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்ல, இங்க சுரேஷ் மாமா என்னால எழுந்திருக்கவே முடியல, டேய் மச்சான் அழகுமதிய கதவை திறக்க சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் சுரேஷ் என்ன என்னை பார்த்துக்கிட்டு இருக்க, போயிட்டு கதவை தர அப்படின்னு சொல்ல, இங்க மதி ஓடி போயிட்டு கதவை ஓபன் பண்ணி தங்கராஜ் உள்ள ஓடி போயிட்டு சுரேஷை கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. டேய் மச்சான், உன்னை வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல, தலையிலேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் ரத்தம் வருது, எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப, இங்க ரேவதி மதிக்கிட்ட போயிட்டு என்னாச்சு அழகுமதி அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பெர்மிஷன் இல்லாம என் மேல கையை வச்சாரு, நான் ஃபர்ஸ்ட் டீசெண்டா தான் சொன்னேன் கையை எடுங்கன்னு, ஆனா அவர் கேட்காததுனால கோவத்துல புடிச்சு தள்ளி விட்டுட்டேன், அதான் தலையில அடிபட்டுருச்சு. உடனே ரேவதி என்ன அழகுமதி இப்படியுமா நடந்துப்ப, பாரு சுரேஷை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, சரி வா சீக்கிரமா நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது உடனே தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, டேய் மச்சான், உன்னை நினைச்சாவே எனக்கு சிரிப்பு சிரிப்பாதாண்டா வருது, இப்ப டாக்டர் எப்படி தலையில அடிபட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது, இப்படிதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ள போனாங்க, பொண்டாட்டி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு நான் சொல்ல போறேன், அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாங்கம்மா, நானே காலு தடுக்கி கீழே விழுந்துட்டேனே சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் இங்க தங்கராஜும் சுரேஷும் உள்ள போறாங்க. டாக்டர் எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க, சுரேஷ்க்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கட்டு போட்டு விடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலான்னு சொன்னதும் இங்க சுரேஷ்க்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தங்கராஜ் அழகுமதிகிட்ட போயிட்டு, உனக்கு வாய் மட்டும்தான் அதிகமா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப ஓவரா தான் அழகுமதி பண்ற, அப்பாப்பா உன்னையெல்லாம் உங்க வீட்டுல எப்படிதான் வளர்த்துனாங்களோ தெரியல அப்படின்னு சொல்ல, நீங்க அழகுமதி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க, என்னை பத்தி பேசுற மாதிரி இருந்தா பேசுங்க, சும்மா ஆவுன்னா எங்க அப்பாவை கூப்பிட்டுறீங்க, நான் தானே இங்க இருந்து எல்லா பிரச்சனையும் பண்றேன், அப்படின்னா உங்களுக்கு தைரியமா இருந்தது என்கிட்ட டைரக்டா மோதணும்னா அது என்கிட்ட காமிங்க, எங்க அப்பா அம்மாட்ட காமிக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்ல, இங்க தங்கராஜ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ரேவதி ஏங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, என்னை கேட்டிங்கன்னா உங்க மேலதாங்க முதல்ல தப்பு, சுரேஷ்க்கும் மதிக்கும் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கு, இந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட் நைட்லாம் தேவையா என்ன, அழகுமதி எந்த மாதிரி நிலைமையில இருக்கான்னு கூட நீங்க புரிஞ்சுக்காம சுரேஷ் கிட்ட நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா இல்லையான்னு சொல்ல, உடனே எங்க தங்கராஜ் என்ன ரேவதி, அழகுமதி நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அவகிட்ட இருந்தது எல்லாமே உனக்கு ஒட்டிக்கிச்சோ, அவதான் இப்படி கூட கூட பேசுறானா, நீ என்னமோ இப்ப ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வாய் மூடிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, இங்க ரேவதியுமே கம்முன்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் மலர் ரேவதிக்கு கால் பண்றாங்க. என்ன ரேவதி ஆச்சு, எப்படி அழகுமதிலாம் ஓகேவா, எனக்கு அழகுமதியிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதுதான் நான் கால் பண்ணேன்,
பண்ணேன். ஆனா மதி ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அப்பதான் ரேவதி இங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் மலர் வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, இப்போ அத்தையும் மாமாவும் தூங்கியிருப்பாங்க, நானும் பாக்கியராஜும் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ மணி 11 ஆச்சு, இந்த டைம்ல நீங்க ஒன்றும் தனியாலாம் வர வேண்டாம், அதான் நானும் என் வீட்டுக்காரரும் இருக்கோம்ல பார்த்துப்போம் அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இங்க மலர் வந்து பாக்கியராஜ் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் வந்துட்டு ஏன் மலரு, அந்த சுரேஷ்க்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையான்னு தெரியல, தங்கராஜ் மாமா எது சொன்னாலும் இந்த சுரேஷ் வந்து கேட்டுக்கிறான். ஃபர்ஸ்ட் நைட் கூடமா அவர் சொன்னாங்கங்கிறதுக்காக மதி எந்த மாதிரி நிலைமையில இருக்கான்னு கூட தெரியாம இவனும் மாமா சொல்றது கேட்டுட்டு உள்ள போயிருக்கானே, இவனை எப்ப மலர் திருந்துவான், இவனை நினைச்சாவே எனக்கு கோவமா தான் வருது அப்படின்னு சொல்ல இங்க மலர் வந்துட்டு இங்க பாருங்க, சுரேஷோட தலையில அடிபட்டிருக்குன்னு இன்னும் உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், தாம் தும் குதிப்பாங்க. ஒரேடியா மதியம் அந்த வீட்டுக்கே வரவிடாத அளவுக்கு அவங்க என்னென்னமோ பிளான் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க டாக்டர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்ச பிறகு வெளியில வந்ததும் நீங்க உள்ள போயிட்டு சுரேஷை பார்க்கலான்னு சொல்றாங்க. இங்க அழகுமதி உள்ள ஓடி போயிட்டு சுரேஷோட கையை பிடிச்சு மனசுக்குள்ளேயே ச்சே, நான் கோவப்பட்டிருக்க கூடாது, இல்ல நான் பண்ணதுதான் முதல் தப்பு அப்படின்னு சொல்லி இங்க மதி வந்து கண் கலங்கும் போது கரெக்டா சுரேஷ் வந்து கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. சுரேஷ் வந்துட்டு இங்க பாரு அழகுமதி, எல்லா தப்புமே என் மேலதான், உன் மேல எந்த தப்புமே கிடையாது, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி கேட்காம கூட உன் மேல கை வச்சது முதல் தப்பு. நான் எங்க மாமா பேச்சு கேட்டுட்டு நான் மாட்டுக்கும் மேல வந்து கதவை தாள் போட்டேன்ல, ச்சே, இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது அழகுமதி, ஒவ்வொன்றும் எங்க மாமாவை கேட்டு நடந்துக்கிட்டதுனாலதான் உனக்கு என்னை சுத்தமாவே பிடிக்கலங்கிறது இப்பதான் எனக்கு எல்லாமே தெரிய வருது அப்படின்னு சொல்ல இது எல்லாமே தங்கராஜ் வந்து கேட்டுறாங்க. இவன் என்ன இப்ப வந்து இப்படி பேசுறான், இவனுக்காக சப்போர்ட் பண்ண போய் இவன் நல்ல பேர் வாங்கிட்டு அழகுமதிட்ட இருக்கானா, இங்க பாரு ரேவதி, இனிமே உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நீயே டீல் பண்ணிக்கோ, நான் இனிமே தலையிட மாட்டேன்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க ரேவதி மனசுக்குள்ள இதை தாங்க ஆரம்பத்துல இருந்து அழகுமதி சொல்லிக்கிட்டே இருக்கா, நீங்க தான் தேவையில்லாம எல்லா விஷயத்துக்கும் மூக்கம் நுழைக்கிறீங்க அப்படின்ட்டு உள்ள வந்து சுரேஷை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நர்ஸ் உள்ள வந்துட்டு பேஷண்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொன்னதும் ரேவதி பேக்ல இருந்து எடுக்கிறாங்க. சரி நம்மளே ஊட்டிடலாம், ஏன்னா ஏற்கனவே மதி வந்து ரொம்ப கோவத்துல இருக்கா, மதிக்கிட்ட நம்ம எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இங்க சுரேஷ் கிட்ட வரும்போது உடனே அழகுமதி வந்துட்டு அக்கா அதை கொடுங்க, நானே வந்து சுரேஷ்க்கு ஊட்டுறேன்னு சொன்னதும் இங்க ரேவதியுமே ரொம்ப சந்தோஷத்துல அந்த பாக்ஸை கொடுக்குறாங்க. மதி வந்து சாப்பாடு ஒவ்வொன்றா எடுத்து ஊட்டிட்டு இருக்கும் போது சுரேஷ் வந்துட்டு அழகுமதி நீ கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ, இதுக்கு மேலேனாவது ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம், அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன், உன்னைய நான் டென்ஷன் படுத்தவே மாட்டேன், ஆனா நீ இல்லைன்னா என்னோட வாழ்க்கை இல்லைங்கிறது இப்ப இதுக்கு மேல நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அழகுமதி, வா நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்க அழகுமதி மனசுக்குள்ள அவங்க அப்பாவை நினைக்கிறாங்க. நம்ம சுரேஷ் கூட சண்டை போட்டு பிரச்சனை வர்றதுனால தானே அப்பா நம்மளை நினைச்சு டெய்லியும் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கிறாரு, நம்மளோட அப்பா நல்லா இருக்கணும், அவர் வேற ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு, அவர் நல்லபடியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம சுரேஷ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும்தான் அப்பா நல்லா இருப்பாரு, அப்பாவுக்காகவாது நம்ம சுரேஷோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கு மேலேனாவது சுரேஷும் மதியும் புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே மறக்காம ஒரு கமெண்ட் போட்டு தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.